தஞ்சாவூரை நெற்களஞ்சியம்னு சொல்றோம். ஆனா இந்த நெற்களஞ்சியத்துடைய இதயமா இருக்கிறது என்ன இடம் தெரியுமா? அதுதான் தஞ்சாவூரில் இருக்கும் ஒரத்தநாடு. காவேரி டெல்டா பகுதியில் அமைந்திருக்க தஞ்சாவூரானது அக்ரிகல்ச்சரல் ரிசோர்சஸ்க்கு ஒரு முக்கியமான ஸ்பாட்டா இருக்கு. அதனாலதான் தஞ்சாவூரை ரைஸ் பால் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு அழைக்கிறாங்க. ஆனா இந்த இடம் அப்படி அழைக்கப்படுறதுக்கு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது வந்துட்டு தஞ்சாவூரில் இருக்கும் ஒரத்தநாடு அப்படின்ற ஒரு பகுதி. ரிசர்ச் படி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர்ல அதிக நெல் சாகுபடி செய்யும் மற்றும் அதிகமான நெல் விவசாயங்கள் செய்யும் ஊரா வந்துட்டு இந்த ஒரத்தநாடு இருக்கிறதா சொல்றாங்க. இங்க நெல் வந்துட்டு வெறும் பயிரா மட்டும் பார்க்கப்படாம பல குடும்பங்களுடைய வாழ்வாதாரமா இருக்கு. அதுலயும் மிக முக்கியமான விஷயம் வந்துட்டு பெண் விவசாயிகளுடைய கதை. ரிசர்ச் படி ஒரத்தநாடு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் 97.5% வந்துட்டு பெண் விவசாயிகளுக்கு முதன்மை தொழிலா விவசாயம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நாற்று நடுறதுல இருந்து அறுவடை செய்யற வரைக்கும் எல்லா வேலைகளையும் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த பசுமையான வயல்களுக்கு பின்னாடி விவசாயிகளுடைய சவால்களும் சந்திச்சுட்டு வராங்க. அதாவது விலை உயர்வு, தண்ணீர் தட்டுப்பாடு, கடன் தொல்லை, அதை விட முக்கியமான ஒண்ணு காலநிலை மாற்றம். இது மாதிரியான சவால்களையும் இவங்க வந்துட்டு எதிர்கொண்டு வராங்க. விவசாயத்தையும் தாண்டி இந்த இடத்துடைய ஹிஸ்டரியும் வந்துட்டு ரொம்பவே பேசப்படுறதா இருக்கு. அதாவது இந்த இடத்துல மராத்திய ஆட்சி நடக்கும் போது இங்க ஃபோர்ட் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருந்து வந்ததுதான் இந்த சந்திரகலா அப்படின்ற ஸ்வீட்டும். அதனால இந்த இடத்துல வந்து சந்திரகலா அப்படின்ற ஸ்வீட் ரொம்பவே ஃபேமஸ். இந்த இடத்துக்கு எப்படி ஒரத்தநாடு அப்படின்னு பெயர் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய பெயர் வந்துட்டு உரந்தை நாடு அப்படின்றதுதான் சொல்லப்படுது. உரந்தை நாடு அப்படின்றது வந்துட்டு சோழர் காலத்துடைய ஆரம்ப கால தலைநகரமான உறையூருடன் தொடர்புடையதா சொல்றாங்க. அதனால இந்த உரந்தை நாடு அப்படின்றதுதான் காலப்போக்குல மாறி ஒரத்த நாடு ஆகிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது.